பரீட்சித் மகாராஜா ஒரே காலில் நிற்கும் தர்ம தேவதையான எருதுவை கலிபுருஷன் பிரம்பால் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். அதை காண்கின்றான். பரீட்சித் அவனை கோபித்தான், அவனை விரட்டி அடித்தான். கலிபுருஷனோ, நான் என்ன செய்வது, இறைவன் என்னை அவ்வாறு படைத்து விட்டான் என்று கெஞ்சினான். ஊருக்கு எல்லையில் வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்ல பரீட்சித்தும் அதுக்கு சம்மதிக்கிறான். எங்கெல்லாம் இழிச்செயல்கள் நடக்கின்றதோ அங்கே மட்டும் நான் இருப்பேன் என்று கலிபுருஷன் ஒப்புதல் வாங்கியுள்ளான். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? மக்கள் இழிச்செயல்களையும் செய்கிறார்கள், நல்ல காரியங்களையும் செய்கின்றார்கள். கலிபுருஷன் அவர்களை கூப்பிடுவது கிடையாது, இவர்களே சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் நல்லவர்கள் போல் நடித்து சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அசுர குணமும் தேவ குணமும் ஒரே மனிதனுக்குள் வாழ்ந்து வருகிறது. மிகவும் கவனம். உணர்வோம் ஆன்மீகம்.